ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தட்சிணாயனத்தின் 2வது மாதம். இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்திங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது, திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது, எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம். சரி, இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில் இருப்பார். அதனால் சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் ஆவணி மாதத்தின் ஆரம்பம். ஏன்னா நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியை போகிறத நம்ம அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்குறோம். அதனால் சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு 17/8 அன்றைக்கி ஆரம்பிக்கிறது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால், இந்த மாதத்தில் சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்திலையும், இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து 3வது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கா. 4வது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்தில் புதன், 5வது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன். இந்த மாதம் 6வது இடத்துல செவ்வாய் இருக்கார். 11ஆம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார். சரி, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ளே, அதாவது புதனும் சுக்கிரனும் மாறுறார். முதல்ல சுக்கிரன் மாறுறார். அதாவது 21/8/2025 அன்னைக்கு சுக்கிரன் கடகத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு 25ஆம் தேதி பார்த்தேனால் 25/8/2025 அன்னைக்கு புதன் கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போகிறார். இந்த மாத கடைசியில், அதாவது 14ஆம் தேதி செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார். 14/9/2025 அன்னைக்கு. அதுக்கப்புறம் 15ஆம் தேதி சுக்கிரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள். அது 22/8/2025 அன்னைக்கு. அதுவும் மத்தியானம் வாஸ்து நிதிரை விடுறார். அதாவது 2 மணி 31 நிமிஷத்துலேருந்து 4 மணி 1 நிமிஷம் வரலாம், 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இந்த 90 நிமிஷத்தை 5ஆல் வகுத்து 18 நிமிஷமாக பிரிச்சுண்டு அவர் கண் விழித்து அவர் என்ன சொல்கிறது, காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு 18 நிமிஷம். அதற்கு பிறகு அவருடைய ஸ்நானம் 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணுவதும் 18 நிமிஷம், அப்புறம் தாம்பூலம் தரிப்பது 18 நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க. இதில் கடைசி 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் கூடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும், அதாவது வீடு மனை கோல் போடுதல், அது தவிர வீட்டுக்கு புதுசாக வீடு கட்டுறது, வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது, மனை இது பூஜை போடுறது, இது எல்லாமே எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும். அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம். ராகு காலம், யமகண்டம், இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில். அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்தடையானால் சாம உபாகர்மா, அதாவது எஜுர் உபாகர்மா, சாம உபாகர்மா, சாமவேதம் சொல்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் என்ன, அந்த பூணல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூணல் மாற்றக்கூடியதும், அவர்கள் காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 26/8/2025 அப்படின்னு அந்த நாளில் வருது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் 4/8/2025 அன்னைக்கு வாமன ஜெயந்தி. அதற்கு பிறகு 5ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம், ஸ்ரவண விரதம் சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு 7/9 அன்னைக்கு பௌர்ணமி. இந்த வாட்டி பௌர்ணமி பார்த்தாலேயானால் கிரகணம் வரும். ஏன்னா கேதுவோட சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது. இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் அப்புறமா போடுறேன், அது ஃபாலோ பண்ணுங்க. ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி சந்திரன் மறைஞ்ச
மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும். நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது. நான் அதுக்குண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன். அதற்கு பிறகு 8-9 அன்னைக்கு மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது. இந்த வாட்டி பட்சம் வந்து நார்மலாக புரட்டாசியில் தான் வரும். முன்னாடி வந்து ஒரு 10 நாள் முன்னாடியே வந்து ஒரு மாலையபட்ச ஆரம்பம் 8-9 அன்னைக்கே ஆரம்பிக்கிறது. 13ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 12ஆம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது. அதாவது யாரெல்லாம் பித்ருக்களுக்கு சிரார்த்தம் பண்ணுறாலோ அன்றைக்கி பண்ணக்கூடியது விசேஷம். அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா, திதி தெரியாமல் இருக்கிறவாள்லாம் அன்றைக்கி பண்ணிடுவா. அதே மாதிரி 14/9/2025 அன்றைக்கி மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற, மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலையபட்சத்தின் நடுபாதி. அதனால் அன்றைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுக்கறத பண்ணலாம். இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேற, ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமின்றதுனால கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்திரியம் ஸ்ரீமடம் வாழ்க்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும். அதனால் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதை தவிர பார்த்தேனால் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், அதற்கு பிறகு அஷ்டமி, இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலம்ன்றதுனால கோகுலாஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறேன். சரி, இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன், கட்டணத்தை போடுங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுவிட்டு, அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு, ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் 50 வயசு 55 வயசுலாம் இருக்குது. அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருப்பா, துலா ராசியில்னு சொல்லிட்டு இருப்பா, அது கன்னியா ராசியில் இருப்பா. அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து, அதனால் வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது. அதனால் சந்தியில் இருக்கும். அதனால் சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன். நான் வந்து உங்களோட பேசுகிறேன். உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை, அதற்கு உண்டான எளிய வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ராசியாக பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து இருக்கு. அதாவது இந்த மாதம் பார்த்தாலேனா விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் 17/8/2025 16/9/2025 வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம். இந்த மாதத்தில் விருச்சிக ராசி அன்பருக்கு பார்த்தாலேனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். வருஷ கிரகம் 4ஆம் இடத்துல இருக்கார். வக்கர கதியிலையும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் வந்து உடல் நிலையில் பிரச்சனை வரும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதோட குருவின் பார்வை வந்து இந்த 4ஆம் இடத்துல உழறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு போயிடுறார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறார். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கறது விசேஷம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சிலும் நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால், அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் போயிடுறார். ஒரே வாரத்திலே போயிடுறார். இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாள் கண்டிப்பாக வெளிநாடு போய் படித்து வரக்கூடிய வாய்ப்புகள், எந்த யூனிவர்சிட்டி பார்க்குறாலோ அது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் தந்தையின் மூலியமாக பொருள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துல போகும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இவரே வந்து 8-11 அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சுற்று செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து வியாபாரங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே
சூரியன் இருக்கார், திக்பலம் பெற்றிருக்கார், ஆட்சி பலம் பெற்றிருக்கார், பெரிய ஏற்றம் கிடைக்கும். சொந்த தொழில் போன்றவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களுடைய கீழ் படிந்து வேலை செய்பவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கார். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருப்பினும் புதிய கடன் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் மூலியமாக உங்களுடைய லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சொந்த தொழிலில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய மாற்றங்கள் தொழில்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் உங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம காலம் வருது. சந்திராஷ்டமம் அப்படின்றது வந்து இந்த வாட்டி 2 இதில் வருது. 14/9/2025 15/9/2025 இந்த 2 நாட்களும் சந்திராஷ்டம். அதை தவிர வந்து 18/8/2025 20/8/2025 வரலும் உண்டான காலகட்டமும் சந்திராஷ்டமமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டை வந்து அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் இருக்கும். உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. படிக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.